காங்கிரஸ் தரப்பாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பராசக்தி திரைப்படம் 1965 நடந்த நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம். அன்றைய நிகழ்வுகள் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த இந்தி மும்மொழி போராட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டிலே மாணவ பட்டாளம் கிளர்ந்து எழுந்து நடத்திய ஒரு போராட்டம். அதை போன்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டத்தை எந்த மாணவ இயக்கமும் எங்கேயும் நடத்தியதாக கிடையாது. எனவே 67 ஆட்சி மாற்றம் வந்ததற்கு அடிப்படை காரணமே அந்த மாணவர் சமுதாயம் நடத்திய போராட்டம் தான். எனவே அதை காங்கிரஸார் இன்றைக்கு எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பழைய காங்கிரஸ் அது. இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் புதிய காங்கிரஸ். காங்கிரஸ் திமுகக்குள்ள கான்ட்ரவர்சி கருத்துக்கள் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அது கூட்டணிக்குள்ள ஏதாவது விளைவுகள் ஏற்படும்? கூட்டணிக்குள்ள விளைவுகள் ஏற்படுத்தாது. அவரவர்கள் தங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கிடையாது. ஆரம்பத்திலேயே நாங்க பொங்கல் வெளியீடு என்று அறிவித்து விட்டோம். அறிவித்து விட்டுத்தான் இந்த படம் நாங்கள் என்று சொன்னால் அந்த பட தயாரிப்பாளர்கள் பொங்கலுக்கு தான் அந்த படத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்திலேயே ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தியா என்று கூட ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாலேயே விவாதங்கள்லாம் வந்து விட்டது. எனவே இன்றைக்கு தேர்தலுக்காக காங்கிரஸுக்காக நாங்கள் பராசக்தியை பொங்கலுக்காக கொண்டு வந்திருக்கிறார். அது திமுகவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த பட தயாரிப்பாளர் கொண்டு வந்திருக்கார் என்று சொல்வது தவறு. இந்த பொங்கல் பெண்களுக்கு கெட்டி போன பொங்கல் சொல்லி அமைச்சர் ஐபிஎஸ் சொல்லியிருந்தாரு. சார், தித்திப்பான பொங்கல் என்பது 3000 ரூபாய் கையில வாங்கியிருக்காங்க. அதனால மகிழ்ச்சியான பொங்கல் மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த செய்தியாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொல்ல முடியும். நான் சொல்ல முடியாது. என்ன செய்தி என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொல்ல முடியும். தேர்தல் நேரத்தில் அடுத்தடுத்து அமித்ஷா மோடி வராங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பாஜக ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாட்டுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் வரை நிதி கொடுத்திருக்கதா சொல்றாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசினுடைய வருமானம் என்ன, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசினுடைய வருமானம் என்ன? பல கோடி ரூபாய் வித்தியாசம் இருக்கு. அவங்க அதுல சிறு துளியை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அது நிச்சயமாக அதிகமான தொகையை அவர்கள் தரவில்லை. காங்கிரஸ் அதாவது யூபிஐல நாங்கள் பெற்ற பண அளவுக்கு இப்பொழுது தரப்படவில்லை. தமிழ்நாட்டினுடைய அனைத்து சாலைகளையும் நீங்கள் பார்த்தீர்களானால் யூபிஐ 1 நாங்கள் எடுத்து 4 வழிச்சாலையாக 6 வழிச்சாலையாக எல்லாம் மாற்றியிருக்கிறோம். பல மேம்பாலங்களை கட்டியிருக்கின்றோம். இன்றைக்கு அதற்கு சான்றாக சென்னையில் இருக்கக்கூடிய கத்திப்பாரா மேம்பாலம் என்பது இன்றைக்கு சென்னை மாநகரத்தினுடைய அடையாளமாக விளங்குகிறது. எனவே அப்படி பல்வேறு சாதனைகளை அன்றைக்கு நாங்கள் யூபிஐ 1 2 செஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு இன்றைக்கு நிதி தரப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. கம்பாரிசன் வருமானம் செலவு அடுத்தடுத்தான வருகை மாற்றத்தை ஏற்படுத்துங்களா அமித்ஷா மோடியோட வருகை? எந்த மாற்றமும் ஏற்படாது. ஏமாற்றம் தான் ஏற்படும். தமிழ்நாடு கடன் 4 லட்சம் கோடி போயிடுச்சு இந்த 5 வருஷத்துல அப்படின்னு. அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதை எங்களால் சொல்ல முடியும். எனவே அடிப்படை வசதிகளை உருவாக்கி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக கடன்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். ஆனால் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறோம் என்று இன்றைக்கு எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய வருமானத்துக்கு தகுந்தாற்போல் நாங்கள் இன்றைக்கு அதற்குட்பட்டு என்ன அளவு கடன் வாங்க வேண்டுமோ அந்த கடன் எல்லைக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கியிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.